இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் என்கிற இந்த காணொலியிலே வார பலன் அப்படிங்கிற பகுதியிலே ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலனை தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. குடும்பஸ்தானம் தனம் வாக்கு கொண்ட 2ஆம் இடத்திலே மகர ராசி என்கிற ராசிக்குள்ளர 5 கிரகங்கள் கூட்டாக உட்கார போதும். கிரக யுத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் சூரியன் அஸ்தங்கம் பண்ணிடுவார் எல்லாரையும். சூரியன் பவர் முன்னாடி மற்றவங்கெல்லாம் டல். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்ற 5 கிரகங்களும் ஒன்றாக அமரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் குடும்பத்திலே எக்ஸ்ட்ராவாக நிறைய கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள். கையில் செலவு சுபவரியத்தை கொண்டு வந்து காட்டும். செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், வரவு கம்மியாக இருக்கும். ஆனாலும் குருவினுடைய பாவை லாபஸ்தை 3-11 அப்படின்னு பார்க்க 3-7-11 அப்படின்னு பார்வையாக அமைவதனாலே 3ஆம் இடமான உங்கள் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். 11ஆவது பார்வையாக 11ஆவது இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஸோ 5-7-11 அப்படின்னு இருக்கு. 5-7-9 அப்படிங்கிற பார்வையினாலே, குருவின் பார்வையினாலே 3ஆம் இடமும் 7ஆம் இடம் 11ஆவது பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையினாலே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகச் சேர்க்கைகள் ஏற்படுத்தும். தொழிலிலே புதிய முயற்சிகளில் ஏற்படுத்தும். வேலையை விட்டுட்டு புதுசாக வேலை செய்யணும்னு எண்ணத்தை கொண்டு வரும். வெளி மாநிலங்கள் இல்லை வெளி நாடுகளிலிருந்து வர்த்தகத்தை நீங்கள் கொண்டு வந்து இங்கே செய்யணும்னு ஆசையை கொண்டு வரும். சந்திரனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த ஃபுட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் வரும். வெளி ஊரில் இருக்கக்கூடிய துணி வியாபாரத்தை இங்கே கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லபடியாக வரும். அப்படி உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை வழிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆடம்பரம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆடம்பரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். நிதானம் பண்ண அவசரப்படாத அப்படிங்கிறார். 2க்கும் 3க்கும் உரியவர். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். இதை கூடியவர் தான் சுகஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். இப்போ தடாரம் கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் பிளான் பண்ணிக்கோ வாங்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால் நிதானத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை நிச்சயப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைகிற வாரம் இது. பிரதமை திதியினாலே கொஞ்சம் எதையுமே யோசிக்கணும்னு அர்த்தம். அந்த திதியிலேருந்து ஆரம்பிக்குது. பணம் காசு விஷயத்துலலாம் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணணும். கையிலேருந்து காசு போட்டால் திருப்பி வராது அப்படிங்கிறதான் சொல்லிக் கொடுக்கும். 4-3 என்ற அதிர்ஷ்ட எண் இது பயன்படுத்துங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று வராகி அம்மையை வழிபடுங்கள். அவளின் அருளாலே பலவிதமான சிறப்புகளும் செம்மைகளும் உங்களை வந்து சேரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. அப்படி நிலத்தை தோண்டும் போதும் நிலம் விழாமல் உங்களை பார்த்துக்குது இல்லைங்களா? அப்படி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தங்கள் இகழ்வாரை தாங்கள் தலை அப்படின்னு சொல்லி குறள் இருக்குது.
அப்படி உங்களை தோற்றுவார் போற்றலும் தூற்றினால் தூற்றுவோடும் எனக்கு எல்லாம் கண்ணனுக்கு போட்டோன்னு சொல்லி உடற கீதையின் ஸ்தாரத்தை ஒருங்கே கொண்டவர் நீங்கள். உங்களுடைய கர்மா அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளர 5 கிரகங்களும் சேரக்கூடியதான நாளாக 19ஆம் தேதி அமைகிறது. சூரிய செவ்வாய் சுக்கிர புதன் மற்றும் சந்திரனோட சேர்வை. குரு உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ராகு உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்க, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்க இந்த வாரத்திலே நல்ல நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளர இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அமையும் போது உத்தராயணம் புண்ணிய காலம். மனசில் எழுச்சி நிறைய இருக்கும், செய்யணுங்கிற எண்ணம், வேகம், ஆத்திரம், கோபம் எல்லாம் இருக்கும். எவ்வளோ நாள் விட்டுட்டேன், இனிமேல் செய்யணும். அதுவே ஒரு சிக்னஸை கொடுக்கும் இல்லைங்களா? எல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு சிக்னஸ் கொடுக்கும். சந்திரன் இருக்கிறதுனால செவ்வாய் புதன்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணங்கள். செவ்வாய் செஞ்சுட்டு அடிப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க, அடிச்சுட்டு செய்வோமேன்னு எல்லாத்தையும் போய் வேகமாக செஞ்சிடும் டகடகன்னு. அதனால் கொஞ்சம் அதில் புத்தி தடுமாற்றங்கள். புதன் இருப்பதனாலே கொஞ்சம் வேகமாக செய்யக்கூடிய காரியங்கள் இங்கே அங்கேயும் ஓடிட்டுருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். சுக்கிரன் இருப்பதனால் பண வரவுகள் இதெல்லாம் இருக்கும் இந்த வாரத்தில். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் புதன் வியாழனில் போகும்போது கொஞ்சம் செலவுகளும் உண்டு. அவரே ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று மீன ராசிக்குள்ளே போகும்போது உங்கள் முயற்சிகள் உங்கள் மனம் போல நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். அப்போ பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு மனதிலே சந்தோஷங்கள் வரக்கூடிய சூழ்நிலை 22, 23, 24 தேதியில் இருக்கும். ஸோ அப்போது மனசில் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய அந்த ஃபைனல் வைப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது இந்த வாரத்தில் இருக்கிறது. நிறைய கோயிலெலாம் போய் பார்க்குறது, புதிய இடங்களை பார்த்து சந்தோஷப்படுவது, ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அது உங்களுக்கு ஒரு மெமரபிள் டேஸாக அமைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் உண்டு. அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு எவர் கிரீன் அப்படிங்கிற விஷயமாக மாறப்போகுது. அதை கேபிட்டலைஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளதுனால உங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது. லாபத்தை கொடுக்குமா சார் அப்படின்னிங்கன்னா இந்த வாரம் முழுக்கவுமே மிக்சட் பெனிஃபிட்டாக தான் எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. செலவு வரவு. ஆனால் எண்ட் ஆஃப் தி டேயில் பைசா எவ்வளோ நிச்சம் பேக்கெட்டில் விழுந்துன்றதையும் கால்குலேட் பண்ணும். இந்த கால்குலேஷன்ஸோட ஒரு சுபமான விஷயத்தோட அசுபமான திதியோடு சேர்ந்து, பிரதமை திதிங்கிறது அவ்வளோ நல்ல திதி இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட திதியோடு நீங்கள் ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறதுனால இது எல்லாமே நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.